ராம் நாராயண ராம். அஸ்ட்ரல் பயணம் என்றால் என்ன? இன்று நாம் இதை பற்றி பேசுவோம். சமீபத்தில் அஸ்ட்ரல் பயணம் என்ற சொல்லை பலர் அதிகம் பயன்படுத்தி வருகிறார்கள். இதை பற்றிய கருத்து என்னவெனில், இது ஒரு செயல்முறை ஆகும். இதில் உங்கள் ஆத்மா உங்கள் உடலிலிருந்து வெளியேறி உங்கள் விருப்பப்படி நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இதன் பொருள் என்னவெனில், உங்கள் உடல் உங்கள் படுக்கையில் இருப்பினும் உங்கள் ஆத்மா நகரத்தில் சுற்றிச் செல்லும். இது கனவாக தோன்றலாம், ஆனால் உண்மையில் அது உங்கள் ஆத்மாவின் செயல்பாடாக இருக்கும். மேலும் இந்த அனுபவத்தின் போது நீங்கள் முழுமையாக உணர்வுடன் இருப்பீர்கள். அஸ்ட்ரல் பயணத்தை சூக்ஷ்ம யாத்திரை என்றும் அழைக்கலாம். இது ஒரு உடலுக்கு வெளிப்பட்ட அனுபவம் ஆகும். இதில் ஒரு மனிதனின் ஆத்மா உடலை விட்டு பிரம்மாண்டத்தில் சுற்றி வரக்கூடியதாக இருக்கும். இந்த அனுபவத்தின் போது மனம் விழிப்பாக இருக்கும். இதனை சூக்ஷ்ம ப்ரொஜெக்ஷன் என்றும் கூறுவர். இது தன்னிச்சையாக ஏற்படும் ஒரு அனுபவமாகும். இது ஒரு வகையான தியான அனுபவம் ஆகும். அஸ்ட்ரல் பயணத்தின் போது ஒருவர் தனது ஆத்மா உடலை விட்டு வெளியேறியதாக உணரலாம். மேலும் அஸ்ட்ரல் பயணத்தின் போது ஒருவர் எங்கு வேண்டுமானாலும் செல்ல முடியும் என்று முழுமையாக உணர்வார்கள். இதற்கு ஆத்மா யாத்திரை அல்லது ஆத்மா சுற்றி திரிதல் என்பவையும் பெயர்களாக உண்டு. சூக்ஷ்ம அல்லது பிரம்மாண்ட உடல் என்பது ஆத்மாவின் பிரதிநிதியாகும். அது கனவுகள் அல்லது தியானத்தின் போது தீவிர சமாதியில் பிரம்மாண்டத்திற்குள் பயணிக்கிறது. அது பல்வேறு அனுபவங்களை பெறுகிறது. மேலும் பெரும்பாலான நேரங்களில் அது பிரம்மாண்டத்தில் தனது கேள்விகளுக்கான பதில்களை தேடுகிறது. அது எதிர்காலத்தை புரிந்து கொள்ளவும் கடந்த காலத்தை புரிந்து கொள்ளவும் முயற்சிக்கிறது. இதனாலேயே பழங்காலத்திலிருந்தே மனிதர்கள் தங்களின் கனவுகளை பதிவு செய்து அவற்றை பற்றிய அறிவை பெருக்க முயன்றுள்ளனர். கனவின் உண்மையான அனுபவம் கிடைத்த பிறகே நாம் உண்மையான உலகின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும். அறிவியல் கனவுகளின் ஆழ்ந்த முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள இயலாமல் இருக்கலாம். அறிவியல் நோக்கில் பார்க்கும்போது ஒரு மனிதன் தினமும் யோசிப்பவை அனைத்தும் சேர்ந்து கனவுகளாக மாறுகின்றன. மனதில் நடக்கும் எண்ணங்களே கனவுகளாக உருவெடுக்கின்றன. ஆனால் கனவுகள் பிரம்மாண்ட ஆற்றல்களுடன் நாம் இணைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துகின்றன. அவை எச்சரிக்கைகளையும் வழங்குகின்றன, எதிர்காலத்திற்கான குறிப்புகளையும் தருகின்றன. இன்று வரை அறிவியல் ஆத்மாவை பற்றிய தீர்க்கமான ஆதாரங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆத்மா எது, அது எங்கிருந்து வருகிறது, அது எங்கு செல்கிறது, இதற்கான தெளிவான ஆதாரம் இல்லை. விஞ்ஞானிகள் ஆத்மாவின் மர்மத்தை தீர்க்க பல முயற்சிகள் மேற்கொண்டனர், ஆனால் இதுவரை அவர்கள் வெற்றியடையவில்லை. உண்மையில் ஆத்மாவை பிடிக்க முடியுமான அது சுத்தமாக ஒளித்மையான ஒரு வடிவமாக இருக்கும்போது பாகுபாடு ஒளி துவான்மையை நீங்கள் உணர முடியும், கேட்க முடியும், ஆனால் அதை நீங்கள் பிடிக்க முடியாது. தியானம் கூட ஒளி துவான்மையின் ஒரு வடிவம். நீங்கள் தியானத்தை உங்கள் கைகளால் பிடிக்க முடியுமா? ஒளி துவான்மை உங்கள் உள்ளேயே இருக்கிறது. ஆத்மாவின் மர்மம் ஒளி துவான்மை. உங்கள் புத்திசாலித்தனம், சைத்தன்யம் அனைத்தும் ராம் நாராயண ராமில் அடங்கியுள்ளன. இந்த பீஜ மந்திரம் மூல மந்திரம் உங்கள் வாழ்க்கையில் இணைத்துக் கொள்ளுங்கள். அதனது அதிசயங்களை காணுங்கள். உங்கள் மனதை விழிப்பூட்டுங்கள், அதன் ஆற்றலை உறிஞ்சுங்கள். ராம் நாராயண ராம் உங்கள் உள்ளேயே இருக்கிறார். அவரை தொடர்ந்து நினைவில் கொள்ளுங்கள்.